ஹலோ ஃபேம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, ஹேண்டில் வந்து எப்படிலாம் வந்து மெஹந்தி போடலாம், எந்த இடத்துல என்ன டிசைன் போட்டால் இன்னும் அழகாக தெரியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஹேண்டில் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து எல்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா, நம்ம பிரைட்க்கெலாம் அட்டன் பண்ணுறோன்ற போது அங்கே தான் போடணும். ஸோ அதோட சார்ஜ் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 1500 மினிமம், மேக்ஸிமம் 2000 3000 கூட ரேஞ்சில் வாங்கலாம், நம்ம போகிற டிசைன்லாம் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டோட கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் கிளாஸ் எல்லாமே அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கிளாஸ் பாருங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப் தான். ஸோ ஸ்டார்ட் அப் நம்ம என்ன சொல்லலாம்னா பேஸுன்னு சொல்லலாம். பேஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். லைன்ஸ்லாம் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா, நம்ம நடுவுலேருந்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே பேலன்ஸ் விட்டுட்டு அப்படிலாம் போடக்கூடாது. ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண டிசைன் தான் ஸ்டார்ட் அப்புன்னு சொல்லுவோம். நமக்கு எங்கே வேணுமோ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ அது லைன்ஸ் வச்சு மேலே ஃப்ளவர் வச்சும் போடலாம். இல்லை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் இந்த கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்போ இன்னும் உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் வந்து மைண்டில் வந்து ரெக்கவர் ஆகும். ஓ, இதெல்லாம் இங்கே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ நம்ம லைன்ஸ் வந்து லைன்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அம்ஸ் நிறையா போடுங்க. ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப் டிசைனே தனியாகவே இருக்குது. ஸோ நம்ம ஜும்கா யூஸ் பண்ணி எலிஃபேண்ட் அப்புறம் பீகாக் அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நம்ம ஸ்டார்ட் அப் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம ஓன் க்ரியேஷன் தான். பட் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன், இதெல்லாம் வந்து இங்கே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம 2 லைன்ஸ் வந்து பண்ணணும். எந்த டிசைன் போட்டாலுமே டிஃபைன் பண்ணி காட்டணும். ஒரு டிசைனோட இன்னொரு டிசைன் வந்து மெர்ச் ஆகக்கூடாது. ஓகேங்களா, ஸோ 2 லைன்ஸ் போட்டணும், அம்ஸ் போடணும், டார்க் லைன் பண்ணிக்கலாம், அப்புறம் பிக் அம்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் தான், பட் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப மைன்யூட்டாக தெரியும், அதுக்கேற்ற மாதிரி அழகாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம போடுறது பொறுத்து தான். நீங்கள் இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹேண்டில் வந்து ஒரு லைன்ஸ் அம்ஸ்லாம் வந்து நிறைய டைம் ரிப்பீட்டடாக போடலாம். பட் அது எங்கே போடுறோன்றதுல ஒரு கேள்வி இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து கர்வ் மாதிரி 2ஆக டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு வந்து நார்மல் ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன், இன்னொரு சைடு வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு பிகினராக இருந்து ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்கும், எப்படி பண்ணணுன்ற ஒரு ஐடியா தான். ஓகேங்களா, ஒரு ப்ரைடலுக்கு எப்படி வந்து ஹேண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2 கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் வீடியோட வந்துடுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 கர்வுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நான் அதில் வந்து செக்குடு பேட்டர்ன் போட்டுக்கிறேன். இப்போவே உங்களுக்கு ஒரு கிளியரிட்டி வந்துட்டுருக்கும், ஏன் இவங்க மேலே ஒன்று கீழே ஒன்று போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. போட்ட டிசைனே திருப்பி கீழே போடக்கூடாது. மேலே நெகட்டிவ் ஃபீலிங்னா கீழே மறுபடியும் நெகட்டிவ் ஃபீலிங் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ டிஃபைன் பண்ணி காட்டணும். அப்படி காட்டும் போது சென்டரில் என்ன யூஸ் பண்ணணும், லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அம்ஸே 2 லேயர் 3 லேயர் கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நான் ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன டிசைன் போடுறதுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் ஒரு பெல்ட் டிசைன் போடணும். பெல்ட் டிசைன் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், பட் வேணும்னாலும் நீங்கள் பெல்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ பெல்ட் டிசைன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லைன்ஸ் போடலாம், அம்ஸ் போடலாம், ஃப்ளவர் போட்டுட்டு அது கட் ஒர்க்காக கூட நம்ம வந்து டிஃபைன் பண்ணி காட்டலாம். ஓகேங்களா, நான் வந்து ரிப்பீட்டடாக சொல்கிறதுனா ஒரே டிசைனை பக்கத்தில் போடக்கூடாது, அதை வந்து நோட் பண்ணணும். பிகினராக இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம டிசைன் எப்படி இருக்கணும்னு பார்த்தோன்னா நீட்டாக இருக்கணும். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த டிசைன், நீங்கள் பாருங்கள். மேலே ஒரு ஃபில்லிங் கொடுத்துருக்கேன், சைடில் செக்குடு பேட்டர்ன் போட்டிருக்கேன், கீழே ஒரு செக்குடு பேட்டர்னில் வேறு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து இப்போயே புரிஞ்சிருக்கும் நான் எப்படி டிஃபைன் பண்ணி காட்டுறேன். அப்படி டிஃபைன் பண்ணி காட்டும் போது சென்டரில் என்ன பண்ணணும்னா இன்னொரு டிசைனுக்கும் நடுவில் என்ன பண்ணணும் அப்படின்னா லைன்ஸ் போடணும், அம்ஸ் போடணும். ஓகேங்களா, ஸோ அது வந்து மறந்துடக்கூடாது. இல்லை அதுதான் போடணுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஒரு ஃப்ளவர் வச்சு அது கட் ஒர்க்காக கூட காட்டலாம். ஓகேங்களா, ஸோ நடுவில் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் என்ன டிசைன் போடணும்னு சொல்லிட்டு. டிசைன்லாம் உங்களுக்கு நிறையா தெரியணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ லைன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஒரு கிளைண்ட்டை நாளைக்கு அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் லைன்ஸை ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நான் பார்த்தோன்னா 2 கர்வ் தான் போட்டிருக்கேன். ஒரு சைடு ஃப்ளவரில் ஃபில் பண்ணிக்கிறேன், இன்னொரு சைடு நார்மல் ஃபில்லிங், கீழே எம்டி ஸ்பேஸில் நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்து. வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்லோ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, லென்த்து ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், லைன்ஸ் அம்ஸ்லாம் போட்டு ஒரு பெல்ட் டிசைனோட ஃபார்ம் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நார்மல் ஃபில்லிங்கோ நெகட்டிவ் ஃபில்லிங்கோ எனக்கு என்ன தெரியுமோ அந்த டிசைன். ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஒரு ஹேண்டில் போட ட்ரை பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன்
பண்ணணும். உங்களோட மைண்டில் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பாக மெமரி பண்ணி வச்சுருக்கணும். எந்த இடத்துல எந்த டிசைன் வந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல நம்ம செக்குடு பேட்டர்ன் போட்டிருக்கோம், நெக்ஸ்ட் டிசைனில் செக்குடு பேட்டர்ன் போடக்கூடாது, ஃபில்லிங் போடலாம், நெகட்டிவ் ஃபில்லிங் போடலாம், இல்லை கட் ஒர்க் போடலாம், ஓகேவா, இல்லை இந்த டிசைன் வேண்டாம் அந்த டிசைன் போடலாம்னு சொல்லிட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேலை செய்யணும். நம்ம பிகினராக இருந்து ஒரு ஹேண்டில் போடும்போது அவங்க நம்ம ஒர்க்கு பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. ஒரு டிசைனோட இந்த டிசைன் மெர்ச் ஆகக்கூடாது. அந்த டிசைன் நம்ம வந்து போடுற டிசைன் வந்து கிளியராக தெரியணும், ஓகேங்களா. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம போட போட நம்மளோட ஸ்கில் நம்ம இம்ப்ரூவ் ஆகும், நீங்களே பார்ப்பீங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாம்க்கு நான் லைன்ஸ் போட்டு அம்ஸ் போட்டு நான் வந்து பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு சைட் பார்த்தோன்னா நார்மல் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன், இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா செக்குடு டிசைன் கொடுத்துருக்கேன். ஃபிங்கர் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எம்டி ஸ்பேஸ் கொஞ்சம் விட்டுருக்கேனா, ஸோ போடும்போது எப்படி போகணுன்ற ஸ்ட்ரக்சர் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஒருத்தவங்களுக்கு போட்டு எப்படி போடணும், எந்த ஆங்கிளில் கிளைண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க ஹேண்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் உட்காந்து போடணுன்றது எல்லாமே நான் கிளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இன்னும் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்கமிங் கிளாஸஸில் மாஸ்டர் கிளாஸ் வருது, உங்களுக்கு டிசைனிங் க்ளோஸ் ப்ளஸ் மிக்ஸாஜ் கிளாஸ் எல்லாமே இன்க்ளூடாக ஒரு கிளாஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்து கேட்டுக்கோங்க, ஓகேங்களா. ஃபிங்கர் டிசைன் பொறுத்த வரைக்குமே 3 பார்ட்டாக டிஃபைன் பண்ணிக்கலாம். 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டில் ஃபில்லிங் நெகட்டிவ் அப்புறம் டார்க் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல்லாகவே நெகட்டிவில் வேணும்னாலும் டிசைன் பண்ணி நெகட்டிவில் கொடுத்துக்கலாம், இல்லை நம்ம மாற்றியும் கொடுத்துக்கலாம், ஓகேவா. செக்குடு பேட்டர்ன்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல்லாகவே ஃபில்லிங்கும் கொடுத்துக்கலாம், இல்லை கட் ஒர்க் கொடுத்து நடுவில் செக்குடு பேட்டர்ன் போட்டும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, டிசைன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மர்ச் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நடுவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேலே 2 டிசைன் ஆல்ரெடி போட்டோம், அதில் எங்கே போடலையோ அந்த டிசைனை சென்டரில் போடலாம், ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கூகுளில் ஒரு இமேஜ் எடுத்து எனக்கு டிசைன் பண்ணி அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ.